பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்திருக்கோம். நமக்கு கடைசி 10 எல்லா ஒற்றைப்படை நாளிலுமே நம்ம லைலத்துல் கத்ரை தேடுறோம். அதுல இந்த 27ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இப்ப எல்லாருக்கும் என்ன சொன்னீங்கன்னா, என்னென்ன அமல் செய்யணும் டைரக்டா தெரிஞ்சுட்டா நம்ம அதை செஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அறிவிப்பை சொல்லிட்டு நான் அமல்களுக்குள்ள போறேன். என்ன அறிவிப்பு தெரியுங்களா? சஹாபாக்களில் ஒரு கூட்டத்தினர் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் அவர்கள் திக்ரிலேயே கழிப்பார்கள். சஹாபாக்களில் இன்னொரு கூட்டத்தினர் லைலத்துல் கத்ருடைய இரவில் தொழுகையிலேயே கழித்தார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர் இன்னும் ஜக்காத்திலேயே கழித்தார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர் சதக்காவிலேயே கழித்தார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர் குர்ஆன் ஓதுவதிலேயே கழித்தார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதிலேயே கழித்தார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தினர் பிறருக்கு உதவுவதிலேயே கழித்தார்கள். சுபஹானல்லாஹ். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அப்ப நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ பாத்தீங்கன்னா இந்த அமலை இப்படி செய்யுங்க அப்படிங்கறத விடவும் எல்லா அமல்களையுமே செஞ்சிருக்காங்க. அதுலயும் ஒரு சிலர் ஒரே அமல்களையே செஞ்சிருக்காங்க. இது மூலமா நமக்கு 2 விஷயம் தெரியுது. நீங்க எல்லா அமல்களையும் இந்த இரவுல செய்யலாம் அப்படிங்கறது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. 2வது, எனக்கு ஒண்ணுதான் தெரியும், எனக்கு ஒண்ணுதான் வரும், எனக்கு திக்ரு தான் ஈஸியா இருக்கும், எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னா நீங்க திக்ரிலேயே கழிக்கலாம். ஏன்னா சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்துல திக்ரிலேயே கழிச்சிருக்காங்க. அப்ப எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய நாளாக இரவாக இந்த இரவு இருக்கு. அதே மாதிரி ஒரே இவாதத்தை எடுத்து கூட அதை மட்டுமே இரவு முழுவதும் செய்ய முடியும் அப்படிங்கறதும் அறிவிப்புகள்ல தெரியுது. இதை எதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம்னா, நம்ம என்ன இபாதத் சொன்னாலும் அது உங்களால செய்ய முடியாட்டினா உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா என்ன வேணா செய்யலான் இருக்கே, அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காக சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஆரம்பிச்சலாம்னு பாத்தீங்கன்னா, நபி அவர்கள் இந்த இரவுல ஓத சொன்ன துவா எந்த துவான்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீயே மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. எப்படி அழகா இருக்கு பாருங்க துவா. அதாவது யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், என்னை மன்னிச்சிரு அப்படி கேட்டிருக்கலாம். நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை ஆலிம்கள் எப்படி தெரியுங்களா தஃப்சீர் சொல்றாங்க? அதாவது ஒருத்தவங்கள்ட்ட கேக்குறோம், உங்ககிட்ட பொருள் இருக்கு கொடு அப்படின்னு நம்ம கேக்குறோம். உங்கள்கிட்ட பொருள் இருக்கு, இன்னும் நீ அதை கொடுக்கறக்கும் விருப்பப்படுவ, குடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வால மறுக்க முடியாது. அதாவது ஒரு வார்த்தையை விட அந்த 2வது வார்த்தை என்ன ஆகுதுன்னா அதை உறுதிப்படுத்துதாங்க. அதனால ஏன்னா நீ மன்னிப்பவன், எனக்கு மன்னிப்ப கொடு அப்படின்னு கேட்காம, நீ மன்னிப்பவன், இன்னும் மன்னிப்பை விரும்புவன், அதாவது உனக்கு விருப்பம், அந்த மன்னிப்பை கொடுக்கறதுக்கு உனக்கு விருப்பம், அப்ப நீ என்கிட்ட எப்படி கொடுக்காம இருப்ப, அப்ப அதை எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அல்லாஹ்விடத்துல மன்னிப்பும் இருக்கு, மன்னிப்பை கொடுக்கவும் விருப்பம் கூடியவனாக இருக்கிறான். அது நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அவ்வளவு அழகான ஒரு துவாவாக இது இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவுனா, அந்த இரவுல விதி தீர்மானிக்கப்படுதுன்னா, அந்த விதி தீர்மானிக்கக்கூடிய இரவுல நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு சிறப்பு இருக்கும். நம்மளுடைய எல்லா துவாவை விட 1000 மடங்கு சிறந்தது இந்த துவான்னு அர்த்தம். இதை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது, இந்த நாள் விதி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கறதுனால நீங்க என்ன பண்ணுனா, அடுத்த ஒரு வருடத்துக்கு என்னுடைய விதி நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், அந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லிட்டு அடுத்த வருஷம் இப்ப விதி புதுசா பிறக்குது, அதுல எனக்கு எல்லாமே சரியாயிடணும், கடன் சரியாயிடணும், தேவைகள் நிறைவேறணும், ஆரோக்கியம் கிடைச்சிடணும், அந்த மாதிரி விதியை நோக்கி துவா செய்யுங்க. அதாவது துவா செய்வீங்க, எல்லாருமே துவா செய்வோம், நானும் செய்வேன், நீங்களும் செய்வீங்க. ஆனா விதி தீர்மானிக்கக்கூடிய இரவுங்கிறத சொல்லி அதனால எனக்கு என்னுடைய விதியில இதை எழுதுன்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அப்ப குறிச்சு கேட்கணும். அப்ப துவால என்ன பண்ணும், ஒண்ணு இந்த துவா ஓதணும், 2வது பாத்தீங்கன்னா இப்படி கேட்கணும். அடுத்தது, இனி இது இல்லாம பாத்தீங்கன்னா ஏதாவது திக்ரு தனியா சொல்ல தரப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, தனியா திக்ரு எதுவுமே சொல்லி தரப்படல. அதுக்கு பதில் தான் துவாவா சொல்லி கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இதவே திக்ருன்னு சொல்றாங்க. கிடையாது, இது துவா தான் ஆக்சுவலா. அதனால நீங்க எல்லா திக்ரையுமே இந்த நாள்ல ஓதிக்கலாம். அடுத்தது, தொழுகையை பத்தி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தொழுகை அப்படிங்கிறது நபி அவர்கள் எல்லா நாள்லயும் தொழுத மாதிரிதான் இன்னைக்கு தொழுதிருக்காங்க. எதுவும் ஸ்பெஷலா தொழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. அதனால நீங்க எல்லா நாள்லயும் தொழுகிற மாதிரி இந்த நாள்ல தொழுதுக்கலாம். எல்லா நாள்லயும் தராவிகை எப்படி தொழணும்னா, 2 ரக்காத் சுன்னத்துன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி தொழுவோம். தொழுவும் போது நமக்கு மனப்பாடமா இருக்கக்கூடிய பெரிய சூறாக்களை ஓதி தொழுகலாம். இல்ல போன்ல பார்த்து கூட நம்ம சூறா ஓதலாம். 2 ரக்காத் தான் நம்ம தொழுகணும். 8 ரக்காத் தொழுகலாம், 20 ரக்காத் தொழுகலாம், எது வேணா தொழுகலாம். 2மே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. 8 தொழுதாலும் சிறந்தது, 20 தொழுதாலும் சிறந்தது, எந்த மாற்று கருத்தும் இல்ல. 2 தொழுவுங்க. ஆனா 2 ரக்காய்த்தா என்ன பண்ணுங்க, இசாவை முடிச்சுட்டு தராவீஹ்னு சொல்லிட்டு தொழுவுங்க. அது போக தௌபா நஃபில், சுக்ரியா நஃபில், ஹாஜத் நஃபில், இது 3ம் பாத்தீங்கன்னா எல்லா சிறப்புக்குரிய நாள்லயும் நம்ம செய்வது இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன் சிறப்பா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, தௌபா நஃபில் மூலமாக பாவத்தை வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்கிறோம்.
ஆஜத் நஃபில் மூலமாக நம்மளுடைய தேவைகளை முன்னிறுத்தி நம்ம வந்து தொழுகிறோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரியா நஃபில் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். அப்ப என்ன பண்ணிக்கணும், இந்த நஃபில்களை வந்து தொழுதுக்குங்க. உள்ள வந்து எதுவுமே வந்து புதுசா ஜாஸ்தியா ஓதணும்னு அவசியம் இல்லை. நார்மலா அல்கம் சூறாவும் ஒரு துணை சூறா ஓதி நீங்க 2 ரக்காய்த்தா நியத் வச்சு தொழுதுக்கலாம். யா அல்லா நான் தௌபா நஃபில் ரக்காய் தொழுகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டிக்கோங்க. யா அல்லா ஆஜத் நஃபில் ரக்காய் தொழுகிறேன், என்னுடைய இந்த ஆஜத்தை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டிக்கோங்க. யா அல்லா சுக்ரியா நஃபில் ரக்காய் தொழுகிறேன், நீ எனக்கு எவ்வளவோ அருட்கொடைகள் கொடுத்திருக்க, அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டிக்கோங்க. இப்படிதான் என்ன பண்ணும், 2 ரக்காய் தான் தருவோம். அப்ப தொழுகையை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்துங்க. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தஸ்பீக் நஃபில் கண்டிப்பா தொழணுமான்னு கேட்டீங்கன்னா தொழுதீங்கன்னா உங்களுக்கு நன்மை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொழுகையுமே இது வந்து நஃபில் தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ல் வராது. அதனால வந்து இந்த தராவிஹ் வந்து நம்ம சுன்னத்துன்னு சொல்லுவோம். மிச்சது எல்லாமே நஃபில் தொழுகைகள். நஃபில் தொழுகைகள் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொழுதுக்கலாம். அதுக்கப்புறம் சூறாவை பொறுத்தளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு லைலத்துல் கத்ருடைய சூறாவை ஓதிக்கொள்ளுங்க. அதை ஆழ்ந்து அதனுடைய அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க. நம்ம ஏற்கனவே தப்சீர் போட்டிருக்கோம், அதனுடைய அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க லைலத்துல் கத்ருடைய சூறாவை. அது இல்லாம இன்னைக்கு குர்ஆன் இறங்கிய இரவா இருக்கிறதுனால குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா குர்ஆன் இறங்கிய இரவுல கூட நம்ம குர்ஆனை ஓதாம எப்படி இருக்க முடியும்? ஒரு ஜுசு ஓதுங்க, 2 ஜுசு ஓதுங்க, புது குர்ஆன் ஆரம்பிச்சு வைங்க. எனக்கு குர்ஆனும் வந்து ஆரம்பிக்கல, இன்னும் வந்து என்கிட்ட வந்து குர்ஆனும் இருந்தது ஓதி முடிச்சிட்டேன்னு சொன்னா நடுவுல திடீர்னு எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவையாவது ஓதுங்க. ஏதாவது ஒரு சூறா ஓதுங்க, யாசின் சூறா ஓதுங்க, அர்-ரஹ்மான் சூறா ஓதுங்க. குர்ஆனை இன்னைக்கு ஓதாம விட்டுறாதீங்க, குர்ஆன் ஓதுங்க. அதே மாதிரி இந்த நாள்ல வந்து என்ன இருக்காங்க, சஹாபாக்கள்லாம் சதக்காலேயே கழிச்சிருக்காங்க. இன்னும் நபி அவர்கள் காற்றை விட வேகமாக சதக்கா செஞ்சிருக்காங்க. அதனால எல்லாரும் நீங்க என்ன பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு சதக்கா செய்யுங்க. உங்க கணவர் எல்லாம் தொழுது போகும்போது காசை கொடுத்து விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அங்க இருக்கக்கூடிய முசாவர்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. இந்த நாள்ல நீங்க காசு கொடுக்கறது 1000 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக அந்த காசை கொடுத்த நன்மை கிடைக்கும். அது இல்லாம ரொம்ப முக்கியமாக தொழுகையில நம்ம இப்ப நஃபில சொல்லிட்டோம், அடுத்தது முக்கியமாக ஃபர்ல சொல்றேன். என்னன்னா மக்ரிபுடைய தொழுகை, இசாவுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை, இத 3ஐயும் நல்ல சுத்தமான ஒழுவோடு ஆண்கள் ஜமாத்தோடும் பெண்கள் வீட்டிலையும் உரிய நேரத்தில் தொழுதுருங்க. ஏன் வந்து மக்ரிபு இசா ஃபஜ்ர் சொல்றேன்னா, இப்ப லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி நேரம் இருக்கும். அந்த 11 மணி நேரம் எங்க ஆரம்பிக்கும், மக்ரிப்ல ஆரம்பிக்கும். எங்க முடியும், ஃபஜ்ர்ல முடியும். நடுவுல என்ன வரும், இசா வரும். அப்போ இந்த நாளுடைய இந்த லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரவுடைய 3 நேரமும் அந்த முக்கியமான தொழுகையை கொண்டுதான் இருக்கு. அந்த தொழுகை தான் ஃபர்ஸ்ட். எவ்வளவோ அமல் செய்வாங்க, தொழுகையில போய் குறை வச்சிருப்பாங்க. அதனால திருப்திகரமாக வந்து அந்த தொழுகையை தொழுதுட்டாவே என்ன நன்மை தெரியுங்களா, இரவு முழுவதும் வணக்கம் செய்த நன்மை இருக்கு. அதனால இசாவை தொழுதுட்டு நீங்க படுத்து தூங்கிட்டா கூட பாதி இரவு தொழுத நன்மையும், ஃபஜ்ர் தொழுதுட்டு படுத்து தூங்கிட்டா கூட எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுதா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி இரவு வணக்கம் செய்த நன்மை வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஹதீஸ்கள்ல காணப்படுது. நீங்க இரவு முழுவதும் முழிச்சு தொழுவுங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, மக்ரிபுடைய இசாவுடைய ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்க வந்து குறை வச்சிடாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நாள்ல என்ன செஞ்சுக்கணும், 3 நேர தொழுகையை ஒழுங்கா தொழுதுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல என்ன செஞ்சுக்கணும், கத்ர் சூறாவை ஓதிக்கணும். அப்புறம் அந்த துஆ அல்லாஹ் இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி ஓதிக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட விதியை நல்லபடியா இறக்குன்னு சொல்லிட்டு நம்ம துஆ செஞ்சுக்கணும். அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய தேவைகளை கேட்டுக்கணும், பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா இந்த அல்லாஹ் இன்னக அஃபூன் அப்படிங்கிற துஆவே பாவ மன்னிப்பு துஆ தான். அதனால பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கையோட வந்து என்ன பண்ணுவோம், சதக்கா செய்யணும். அதோட உங்களுக்கு இந்த இரவு முடியுது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ரொம்ப கஷ்டமான அமல்லாம் கிடையாது. நீங்க நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. தொழுகையே இல்லைன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க. திக்ர் மட்டும் ஓதிக்குங்க, சலவாத்து மட்டும் ஓதிக்குங்க. பாருங்க எல்லாமே சொன்னேன், கடைசியா சலவாத்து விட்டுட்டேன். சலவாத்து ஓதுங்க, எல்லா சலவாத்து ஓதலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எந்த சலவாத்து வேணா ஓதலாம், அதிகமா ஓதுங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நல்லமலும் செய்யலாம். திக்ரு, துவா, வஜிஃபாக்கள், இன்னும் சூறாக்கள் என்ன வேணா ஓதலாம். ஏன்னா இந்த இரவு வந்து பாத்தீங்கன்னா பல அறிவிப்புகள்ல நேரடியாக இந்த இபாதத் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வரல, அதுக்கு பதில் எல்லா இபாதத்தும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்திருக்கு. அதனால பல விதமான இபாதத்துக்களை செய்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணி செய்யுங்க. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், நிறைய இபாதத் செய்ய முடியும். மக்ரிப்ல ஆரம்பிங்க, ஃபஜ்ர் வரையும் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த விதியை தீர்மானிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உங்க துஆல இன்னைக்கு எங்களையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பெஷலான வந்து லைலத்துல் கத்ருடைய வீடியோ வருது, அதை கண்டிப்பா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.